எப்படி கேட்குறீங்க? ஆனா சிவா சார் எப்பயுமே நல்லா தான் நடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? எப்பயுமே அவர் வந்து ஒரு காமெடி மாரி பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பாண்டிங்கோட பார்க்குற மாரி இருந்தது. சரிங்களா? அந்த பாண்டிங் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லலாம். சரிங்களா? ஒரு அப்பாவுக்கு பிள்ளைக்கு இருக்க ஒரு பாண்டிங்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சரிங்களா? அது நல்லாவே இருந்தது படத்துல. பாட்டு 19 சாங்ஸ் இருக்கு ப்ரோ. நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நம்ம படத்துல பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் சாங்ஸ், 6 மினிட்ஸ் சாங்ஸ் வருவாங்க. அந்த மாரிலாம் இல்ல. சரிங்களா? ஒரு பேக்ரவுண்ட் மாரி ஒரு 2 மினிட்ஸ், 1 மினிட் மாரி சூப்பரா போச்சு அந்த சாங்ஸ் எல்லாமே. இங்கிலீஷ் வேர்ட்ஸோட மிக்ஸ் ஆனதுனால நல்லா இருந்த மாரி இருந்தது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. காமெடியும் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ நல்லா எமோஷனலா போகுது. அங்கங்க காமெடி வருது. சரிங்களா? ஸோ நம்ம எமோஷனல் ஆகி அழறதுக்குள்ள ஒரு காமெடி வந்தது அந்த இடத்துல. அதனால ஒரு மாதிரி எமோஷனலாவும் போச்சு. எமோஷனலுக்கு எமோஷனலா இருந்தது. அது மாதிரி சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. படம் ரொம்ப நல்லா பறந்து படம் ரொம்ப நல்லா இருந்தது. 6 வருஷம் கழிச்சு சாரோட படம் வந்ததே எங்களுக்கு ஒரு கொண்டாட்டமா இருக்கு. நாங்க ரொம்ப எதிர்பார்த்த படம். ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்டு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப ஜாலியாக போச்சு. 2.5 hours டைம் வந்து ரொம்ப வெல் ஸ்பெண்ட். ஐ ரியலி லவ் இட் அண்ட் ஐ ரெக்கமெண்ட் ஆல் த ஃபேமிலிஸ் வித் யங் கிட்ஸ் ரியலி ஷுட் வாட்ச் இட். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ராம் சாரோட பெரிய ஃபேன். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ஷோவே வரணும்னு வந்தேன். அண்ட் ராம் சார் வந்து எப்பவுமே ஆர்டிஸ்டிக்கான மூவிஸ் எடுத்து தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படம் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படம். என்னடா அவன் அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் படம்னு சொல்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி கதைக்குள்ளே போவார். செகண்ட் ஹாஃப்ல இருந்து காமெடி அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பிகாஸ் ராம் சார்னாலே அந்த அவருக்கான ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்க்கணுன்ற ஒரு மனப்பான்மை இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் அந்த மனப்பான்மையை பிரேக் பண்ணும். பிகாஸ் அவரே இன்னைக்கு படம் முடிச்சதுக்கப்புறம் அதான் சொன்னார், நான் இந்த படம் எடுக்கும்போது பயந்துகிட்டே இருந்தேன், இது ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு நினச்சிட்டு இருந்தாரு. பட் காமெடிஸ் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி மிர்ச்சி சிவா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரோல் மிர்ச்சி சிவா சாருக்கு. கண்டிப்பாக படத்தை பாருங்க. அந்த சின்ன பையன் ஒருத்தன் பின்னி பெடல் எடுத்திருக்கான், அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான். ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது. படத்தில் இருக்கிற சீன்ஸ் ஒன்றும் எதுவுமே திணிச்ச மாதிரி இல்லை. அது ஒரு ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். ஒரு ட்ராவல், ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி இருக்குது. அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் யுவன் சங்கர் ராஜா வந்து பாடல்கள் பண்ணலையேன்னு. பட் சந்தோஷ் தயாநிதினு நினைக்கிறேன் அவர் பண்ணியிருக்கிற பேர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் அங்கங்கே தலைவன் வாய்ஸ் வருது. ஸோ அதுவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அவுட் அண்ட் அவுட் கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷுவல்ஸ், அதாவது அவுட் அண்ட் அவுட் க்ரீனரி, அந்த மாதிரி நேச்சுரலான ஒரு குளம், அந்த மாதிரி ஏரிகளில் தான் எடுத்துருக்காங்க. ஸோ படம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. அதை நீங்கள் வந்து உணர்ந்தீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்து படம் எப்படி இருக்குன்றதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு சார். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. வீட்டில் 2 பசங்க இருக்கிறதுனால அந்த பசங்க பண்ற சேட்டையெல்லாம் அதுல தெரியுது. நல்லா இருக்கு படம். நல்ல பாட்டு. இதுல நல்லா காமெடியா, நல்லா ஜாலியா உட்காந்து பார்த்துட்டு வரலாம். நல்லா காமெடி ரோல் பண்றதுனால நல்லா இருக்கு அவர் பண்றது. படத்துல வந்து 20 பாட்டு கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 19 பாட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது படத்துல? எனக்கு அன்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு படம். பாட்டு என்ன பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு? உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு? அன்பு டாடி ரொம்ப பாவம். அந்த பாட்டு தான் பிடிச்சிருந்தா? அந்த பாட்டு வந்ததுல இருந்து அதான் கேட்டே இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. பை. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ரியல் லைஃப்ல நிறைய கனெக்ட் ஆகும். ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி நல்லா கனெக்ட் ஆகும். ரெண்டாவது காமெடி. சிவானா நமக்கு காமெடி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போவோம். அதுவும் இந்த படத்தில் மிஸ் ஆகலை. அதே சமயம் கண்டென்ட்டும் ஸ்டோரியும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது 2 மணி நேரமும் அப்படி நல்லா டக்குன்னு போகுது. ரொம்ப நல்லா இருக்குது. பாசிட்டிவாக இருக்குது படம். பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும், எஸ்பெஷலி யங் சில்ட்ரன் வச்சிருக்கிறவங்களுக்கு. தேங்க்யூ. இருந்தது, ரிலாக்ஸாக இருந்தது, நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. சிவா சார்ட்டையும் சொல்லிட்டேன், தம்பிட்டு அன்புட்டையும் சொல்லிட்டேன். என்ன பிடிச்சிருந்தது? இது தாண்டி என்ன இந்த படத்துல இது நான் கத்துக்கிட்டேன். குழந்தை வந்து நல்லா துருன்னு கஷ்டம் பண்ணுது, அது பிடிச்சிருந்தது. சிகரெட் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க, அது பிடிச்சிருந்தது. சிவா சாரை நல்லா ஓட விடுது தம்பி. சூப்பர்.